அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் துக்ளக்தனமாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு தமிழகத்துடைய தலைநகரை மாற்ற எம்ஜிஆர் முயற்சித்தார் அப்படின்னும், எதிர்ப்புகள் கிளம்பியதால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தலைநகரை மாற்றலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அந்த திட்டத்தை கைவிட்டார் அப்படிங்கிறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படிங்கிறது 80களில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பரபரப்பாக்க வச்சிருந்த ஒரு இடம். அந்த கோயிலில் நடந்த கொலை சம்பவத்தை முன்வைத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல்கள் நடந்துச்சு. விசாரணை கமிஷன், நீதி கேட்டு நெடும் பயணம் அப்படின்னு பல சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறிச்சு. எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டது யாருன்னு பார்த்தா, அறநிலைத்துறை பரிசோதனை அதிகாரியாக இருந்த சுப்பிரமணியம் பிள்ளை அவங்க கொல்லப்பட்டது தான். புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை நிர்வகிப்பதற்காக அறங்காவலர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அதன் தலைவராக இருந்தவர் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். ஆளும் அதிமுக அரசுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனுக்கும் நெருக்கமானவர் அப்படின்னு இவர் அறியப்பட்டார். அறங்காவலர் குழுவில் சீனிவாச பாண்டியன், கேசவ ஆதித்தன், சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க. கோவிலோட நிர்வாகம் தொடங்கி நிதி விவகாரம் வரைக்கும் அனைத்து காரியங்களுக்கும் அறங்காவலர் குழுவே பொறுப்பாக இருக்கும். முக்கியமாக கோயில் உண்டியல்களை திறப்பது, உண்டியல்களில் உள்ள சீல்களை அகற்றுவது, பணம் உள்ளிட்ட காணிக்கை பொருட்களை வெளியே எடுப்பது உள்ளிட்ட அதிமுக்கியமான பணிகள் அனைத்தும் அவங்களுடைய மேற்பார்வையின் கீழேயே நடக்கும். அந்த நேரத்தில் அறங்காவலர் குழுவினர் கூட அறநிலையத்துறை பரிசோதனை அதிகாரி, அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் கூட இருக்கணும். இதன் காரணமாக உண்டியல் திறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தகவல் கொடுத்துருவாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கான பரிசோதனை அதிகாரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா சுப்பிரமணியம் பிள்ளை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள சுமார் 700 கோயில்களுக்கான பரிசோதனை அதிகாரியும் அவரே தான். திருச்செந்தூர் கோவில் உண்டியல் திறக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு தகவல் கிடைச்சதும் நேரே திருச்செந்தூர் வந்தார் சுப்பிரமணியம் பிள்ளை. அவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆய்வக அறையில் தங்கியிருந்தார். கோவிலுடைய உண்டியல்கள் அனைத்தும் அங்கே இருந்த திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு. உண்டியல் திறப்புக்காக சுப்பிரமணியம் பிள்ளை அங்கே சென்றபோது சில உண்டியல்களில் சீல்கள் அகற்றப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த அதிகாரி அறங்காவலர் குழுவினர்கிட்ட எதிர்ப்பு தெரிவித்தார். என்னுடைய கவனத்துக்கு வராமல் உண்டியல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, இதற்கு முன்னரும் ஒரு முறை இது போல சம்பவம் நடந்திருக்கு, அப்போதே கடுமையாக எச்சரித்தேன், ஆனாலும் அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு மீண்டும் ஒரு முறை தவறு செஞ்சுருக்கீங்க, இந்த முறை இந்த சம்பவத்தை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபத்திலிருந்து வெளியேறிட்டார் அந்த அதிகாரி சுப்பிரமணியம் பிள்ளை. அதன் தொடர்ச்சியாக பரிசோதனை அதிகாரி சுப்பிரமணியம் பிள்ளை தான் தங்கியிருந்த அறையில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டதாக 26 நவம்பர் 1980 அன்னைக்கு செய்திகள் வெளியாச்சு. இந்த செய்தி திருச்செந்தூரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பரபரக்க வச்சிச்சு. அறநிலையத்துறை அதிகாரி திடீரென ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வி பல மட்டங்களில் எழுந்துச்சு. உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்து விட்டார்களா அப்படிங்கிற விவாதம் எழுந்துச்சு. அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கும் அதிகாரிக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே கொலை செய்யப்பட்டார். அறங்காவலர்களுடைய ஊழலை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல போவதாக அவர் சொன்னதை அடுத்து அறங்காவலர்கள் கூலிப்படையை கொண்டு அதிகாரியை கொலை செய்துவிட்டு தற்கொலை அப்படின்னு ஜோடிச்சு விட்டதாக குற்றம் சாட்டினர் எதிர்க்கட்சியினர். ஆனால் அதிகாரி சுப்பிரமணியம் பிள்ளை கோயில் பணத்தை கையாளல் செஞ்சிட்டாரு. அதை பற்றி அறங்காவலர் குழுவினர் கேள்வி கேட்டதால் தன்னுடைய அறைக்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு அறங்காவலர் குழுவினர் சொன்னாங்க. கொலை தொடர்பாக மாநில அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டார் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி. திருச்செந்தூர் கொலை தொடர்பாக பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் தந்திகள் அனுப்புனாங்க. திமுக மேடைகள் எல்லாம் சுப்பிரமணியம் பிள்ளையுடைய மர்ம மரணத்தை பற்றியே பேசப்பட்டுச்சு. மர்ம மரணம் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு திருச்செந்தூரில் போராட்டங்களும் கடையெடுப்பும் நடந்துச்சு. பொதுமக்களையும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய போராட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு மர்ம மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் மர்ம கொலை பற்றிய கருத்துக்கள் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்துச்சு. திமுக களத்தில் இறங்கியதும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மாநில அறநிலைத்துறை அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் அடிப்படையே இல்லாத, ஆதாரம் ஏதும் இல்லாத முழு பொய்யை ஜோடித்து ஒரு கற்பனை கதையை கருணாநிதி உருவாக்கியிருக்கார் அப்படின்னு பதில் சொன்னார். அதிமுக அரசின் மீதும் அறங்காவலர்கள் மீதும் பழிபோடும் வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு, மரணத்தை வச்சு அரசியல் மோசடி செய்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த சூழ்நிலையில் திருச்செந்தூருக்கு நேரில் சென்றார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அப்போது அவரிடம் மர்ம மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நிலைமையை கட்டுப்படுத்தி பதற்றத்தை தணிக்கும் வகையில் நீதிபதி CJR பால் தலைமையில்
விசாரணை கமிஷனுடன் நியமித்தார் எம்ஜிஆர். நீதிபதி பால் அறங்காவலர் குழுவினர் தொடங்கி திருச்செந்தூர் ஆலயம் தொடர்பாக பலரிடம், முக்கியமாக சுப்பிரமணிய பிள்ளையுடைய உடலை பரிசோதனை செய்த மருத்துவ நிபுணர்கள், தடயவியல் வல்லுநர்கள், கோயிலுக்கு தொடர்புடையவர்கள் போன்றவர்கிட்ட விசாரணை நடத்தினார். ஆய்வுகள் அனைத்தும் முடிஞ்சதும் 288 பக்கம் கொண்ட அறிக்கையை தயாரித்து முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட ஒப்படைச்சார் நீதிபதி CJR பால். அறிக்கை அரசாங்கத்தின் கரங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அது சட்டமன்றத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்துச்சு. ஆனால் அதற்கான சுவடே தெரியவில்லை. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எத்தனை முறை கோரிக்கை விடுத்தும் மாநில அரசிடமிருந்து மௌனம் மட்டுமே பதிலாக வந்துச்சு. பால் கமிஷன் அறிக்கை வெளியாகாதா அப்படின்னு கேள்விகளுடனேயே 2 மாதங்கள் கழிஞ்சிச்சு. இந்த நிலையில் திடீரென செய்தியாளர்களை அழைச்சார் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி. தமிழக மக்களின் நலன் கருதியும் கொலைகளை மறைக்க முயல்கின்ற அரசு அல்லது அமைச்சர்களின் தன்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துடன் பால் கமிஷன் அறிக்கையை இப்போது வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி பால் கையெழுத்திட்ட அறிக்கையின் நகல்களை செய்தியாளர்கள்ட்ட வெளியிட்டார் கலைஞர் கருணாநிதி. பால் அறிக்கையில் அல்லது பால் கமிஷன் அறிக்கையில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ரசாயன சோதனை நிபுணர் மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் அளித்த சாட்சியத்தில் சுப்பிரமணியம் பிள்ளையின் தலையில் காணப்படும் 3 காயங்களும் கடின பொருளால் தனித்தனியாக உண்டு பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அவை மரணத்திற்கு முன் ஏற்படுத்தப்பட்டவை. சுப்பிரமணியம் பிள்ளை தனக்கு தானே தூக்கிலிட்டு தற்கொலை செய்திருக்க முடியாது, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா, சுப்பிரமணியம் பிள்ளை குற்றுயிரும் கொலையுருமாக இருந்தபோது முதலுதவி செய்து அவரை காப்பாற்ற யாரும் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவருக்கு நினைவு திரும்பினால் அவர் மரண வாக்குமூலம் கொடுத்து விடுவார் அப்படிங்கிற பயமே காரணம். சுப்பிரமணியம் பிள்ளையுடைய உடலை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றதுக்கு அப்புறம் அவர் இருந்த ஆய்வகம் அப்படிங்கிற அறை பூட்டி பாதுகாக்கப்படவில்லை. இதனால் கொலைக்கான தடயங்கள் மறைக்கப்பட்டு விட்டன. பரிசோதனை அதிகாரி சுப்பிரமணியம் பிள்ளை உண்டியல் திறக்கும் இடத்திற்கு வந்து அடைவதற்கு முன்னேயே உண்டியல்கள் திறக்கப்பட்டு விட்டன. அப்படி திறக்கப்பட்டதை பரிசோதனை அதிகாரி கடுமையாக ஆட்சேபித்து தான் உண்டியல் எண்ணிக்கையில் பங்கேற்க முடியாது என்றும், தான் வருவதற்கு முன்பே உண்டியல் திறக்கப்பட்ட சம்பவத்தை மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப் போவதாகவும் கூறிவிட்டு ஆய்வகத்துக்கு சென்று விட்டார். அடுத்ததா, ஒருவரோ அல்லது பலரோ தாக்கியதால் அவர் தலையில் காயங்கள் ஏற்பட்டன. அதன் விளைவாக அவர் நினைவிழந்தார். அவருடைய கழுத்தை நெரித்து கொள்ளவும் முயற்சி நடைபெற்றிருக்கக்கூடும். அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று மற்றவர்களை நம்ப வைப்பதற்காக அவர் ஷவர்பாத் குழாயில் தொங்கவிடப்பட்டார். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பரிசோதனை அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல போதுமான அடிப்படை ஆதாரங்கள் உள்ளன. இது போக நீதிபதி CJR பால் தமிழக அரசுக்கு சில பரிந்துரைகளையும் செஞ்சிருந்தார். அது என்ன அப்படின்னா, அறங்காவலர் குழு தற்காலிகமாக நீக்கப்பட்டாலோ அல்லது முழுமையாக கலைக்கப்பட்டாலோ தேவஸ்தான ஊழியர்களும் மற்றவர்களும் இந்த விஷயத்தில் மேலும் பல உண்மைகள் வெளிவர உதவி புரியக்கூடும். அதனால் தேவஸ்தானத்து அறங்காவலர் குழுவை உடனடியாக கலைத்தோ தற்காலிகமாக நீக்கம் செய்தோ பதவி நீக்கம் செய்தோ கிரைம் பிரான்ச் CID போன்ற ஒரு சுதந்திரமான போலீஸ் புலன் விசாரணை அமைப்பை கொண்டு ஒரு முழுமையான விசாரணை நடத்தி அந்த விசாரணை முடிவின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அரசு நியமனம் செய்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவருடைய கைகளுக்கு கிடைச்ச விஷயம் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்திச்சு. மாநில அரசு அதிர்ச்சியோடைய உச்சத்துக்கு போச்சு. கலைஞர் கருணாநிதியுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.